ஃபேமிலியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுவும் சம்மர்ல. ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கவங்கல ஒரு பொண்ணோட தலையை தூக்கி பார்க்கறாரு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருக்கா. அங்க இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. போன்லாம் கூட ஒர்க் ஆகல. இவரு அவரோட ஃபேமிலியோட சேர்றதுக்காக தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்காரு. அப்புறம் இவருக்கு ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு தேடி பார்க்கறாரு. பார்த்தா ஒரு எலக்ட்ரீஷியன் கரண்ட்ல தொங்கிட்டு இருக்கான். சத்தம் அங்க இருந்து தான் கேட்டிருக்கு. மறுபடியும் அவரு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஸ்னோ அதிகமா வீச ஆரம்பிக்குது. அவருக்கு எங்க இருக்குன்னே தெரியல. அவரோட மேப்பை எடுத்து பார்க்கறாரு. ஃபைனலி அவர் போற வழியையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அவரு எங்க பார்த்தாலும் வெறும் டெட் பாடிஸா இருக்கு. எல்லாத்தையுமே அவர் தாண்டி போயிட்டே இருக்காரு. அப்போ ஒரு ட்ரெயினை தாண்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நிறைய பேர் ட்ரெயின்ல இருக்காங்க. அதை பார்த்து இவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர்கிட்ட இருக்க வாட்டரை மட்டும் குடிச்சிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த ஸ்னோ எல்லாம் நடக்கிறது ஏலியன்ஸ்னால தான். ஃபைனலி அவரோட ஃபேமிலியையும் இவர் மீட் பண்றாரு.